ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வெனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 4th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ தனக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆனதா அவ தப்பான இன்ஃபர்மேஷனை பரப்பி விடுறதா அவன் மேல கேஸ் போட்டிருக்க. எங்க கேஸ் கோர்ட்டுக்கு போகுதுன்னு ஆயிப்போச்சு. இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் உங்களோட ஒய்ஃபா இருந்துகிட்டுமானு இவ ஒரு அநியாயமான ரெக்வஸ்ட நியாயமான முறையில கேட்க அவன் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோ ரிஜெக்ட் பண்ணா என்ன, தம்பிக்காரன் ஒரு மாசம் தானே எங்க அண்ணன் உங்களுக்கு ஹஸ்பண்டா இருப்பாருன்னு பல சித்து வேலையெல்லாம் பார்த்து விட்டு போயிருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல சோரன் கிட்ட பேசிட்டு இருந்த ஹீரோனா வாமா டேட்டிங் போலான்னு கூட்டிட்டு வந்திருப்பான்ல. கார்லயும் அமைதியா இருக்கான். ஹீரோன் அவங்கிட்ட ஏதோ முக்கியமானது பேசணும், நீங்க முக்கியமான விஷயம் பேச போறோம்ல, இந்த மாதிரி சாதாரணமான இடத்துல எல்லாம் பேசக்கூடாது, அதுக்கான இடத்த பார்த்துதான் பதமா பேசணும்னு அவளை அந்த போட் கிளப் கூட்டிட்டு வரான். இங்க எதுக்கு வந்திருக்கோம், முதல்ல சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டுக்கலான்னு இவனும் போட்டு அவளையும் போட வச்சுக்கிறான். சரி இப்ப வச்சு சொல்லுங்க. சே இங்கே வச்சு சொல்ல வேண்டாம், போட்ல போகும்போது சொல்றேன்னு அவளை போட்ல ஏத்தி முன்ன பெடல் பண்றதுக்கே யோசிச்சவன் இந்த முறை பெடல் பண்ணி அவளை நடு தண்ணி கிட்ட கொண்டு வந்துடுறான். என்ன வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்றாரு, தண்ணிக்குள்ள கிட்ட தள்ளி விட்டுருவாரோன்னு இவ பயத்துல ஏதோ சொல்லணும். நீங்க அவனா அப்படியே முறைச்சிட்டு அவ பக்கமா வரவும் தண்ணிக்குள்ளதான் தள்ளி விட போறானோன்னு இவ பின்வாங்க. என்ன ஜூனா கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிறான். என்ன சொன்னீங்க, கல்யாணம் பண்ண மாதிரி நடிக்கலாமாங்கிறான். அவன் நீ சந்தோஷமா அப்ப எனக்கு உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவ அப்பாவியா கேட்க, இப்ப கூட நடிப்பை விட மாட்டேங்கிறாளேன்னு. உனக்கு மிஸ்டர் ஷென்னோ அவரோட ஒய்ஃப் பத்தி தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே, நம்ம ஊருக்கு டூரிஸ்டா வந்தவங்க தானே. வெறும் டூரிஸ்ட் மட்டும் கிடையாது, என்னோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறவங்க. அவங்கள்ட்ட போய் நீ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் அப்படி எல்லாம் சொல்லியே, அவங்க ஊரு சுத்தி பார்க்கலான்னு வந்தாங்க, அதுக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உதவி பண்ணேன், அவ்வளவுதான். மேபி அவங்க உங்களோட இன்வெஸ்டர்னு சொல்றீங்களா, இங்க வரவங்க உங்களை பத்தி விசாரிச்சிருப்பாங்க, அதனால எதுவும் தப்பா நடந்திருக்கும். ஜூனா இப்படி அநியாயமா போய் சொல்லாது, இதுக்கும் சேர்த்து நான் உன் மேல கேஸ் போடலாம் தெரியுமா? கேஸ் கோட்டுன்னு எப்ப பார்த்தாலும் பயம் கொடுத்துட்டே இருக்கீங்க, என்னால அட் டைம்ல ஒரு கேஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும், முதல்ல கரைக்கு திரும்புங்கன்னு இவ திரும்பி வந்ததும் இது மேலும் மேலும் பெருசாக்கிட்டு போக வேண்டாம், இதனால கோர்ட்ல பேசிக்கலாம்னு அவ முன்னாடி போறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருப்பான்ல, அதை நினைச்சிட்டு சிரிச்சுட்டே போறா. எது நடக்கணும்னு இவ இத்தனையும் பண்ணாலோ அதை நான் குடுக்கறேன்னு சொல்றப்போ வேணான்ட்டு போறா. அப்ப உண்மையிலேயே இந்த குழப்பத்துக்கு இவளுக்கு சம்பந்தமே இல்லையா? என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. ஜூனா ஒரு நிமிஷம் நம்ம இன்னொரு முறை பேசி பார்க்கலாமான்னு அவளை பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்து, நீ டூரிஸ்ட்னு கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தவங்க என்னோட இன்வெஸ்டர், அவங்க இப்போ நீ தான் என்னோட ஒய்ஃப் நினைச்சு உனக்காகவே என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க. சோ அவங்க முன்னாடி மட்டும் நீ கொஞ்ச நாள் என்னோட ஒய்ஃபா நடிக்க முடியுமா? இதைத்தானே நானும் முதல்ல கேட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை தான் என்னோட ஹஸ்பண்ட் நினைச்சிட்டாங்க, நான் கேஸ கோர்ட்ல சந்திக்கிற கூட தயாரா இருக்கேன், ஒரு மாசம் என் புருஷனா இருன்னு கேட்டேன், ஏத்துக்கிட்டீங்களா? நான் மட்டும் எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்? உங்களுக்கு இப்பதான் எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நினைச்சேன், ஆனா இப்படி நீங்க பார்கெயின் பண்ணும்போது தான் வேணும்னே நீங்க இதுல என்ன மாட்ட வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் தான் அவங்கள்ட்ட உங்களோட ஒய்ஃப்னு சொன்னதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லைனாலும் அவங்க அப்படிதான் நம்புறாங்க, நீங்க எதுவும் சொல்லாமே அவங்க அப்படி நம்பிட்டு இருப்பாங்க. அதே எப்படி எனக்கு தெரிய வேணா, அவங்கள்ட்ட போய் நான் உங்களோட ஒய்ஃப் இல்லன்னு கிளாரிபிகேஷன் கொடுக்கட்டுமா? அவன் வேணாங்கிறான். ஏன் பயமா இருக்கா ஹோட்டலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராதுன்னு? இது பாரு ஜூனா, உனக்கு இப்ப கூட என் கம்பெனி நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, இப்படின்னா அப்படிதான் இருக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் சொல்லுங்க. அதான் நான் முதலே சொன்னேன்ல, அந்த இன்வெஸ்டர்ஸ் பணத்தை இன்வெஸ்ட் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு என் மேல முழுசா நம்பிக்கை வர வரைக்கும் நீ என்னோட ஒய்ஃபா நடிக்கணும். பதிலுக்கு நானும் உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உன் ஹஸ்பண்டா நடிக்கிறேன், இது நமக்குள்ள மட்டும் இருக்கணும், அனாவசியமா வேற யாருக்கும் நமக்கு கல்யாணம் ஆனதா நீ சொல்லக்கூடாது. உனக்கு டீல் ஓகே வாங்க, ஒரு மாசம் தானே, எனக்கு ஓகே. ஆல்ரெடி எனக்கு ஹஸ்பண்டா இப்போ ஒருத்தர் அவசரமா தேவைப்படுறாரு, நான் அவங்களை யூஸ் பண்ணிக்கிறேன், பதிலுக்கு நீங்களும் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்ற பொய்ய குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணுங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதிக்கலாமான்னு ஒரு 2 கண்டிஷனை பேப்பர்ல எழுதி இவ்வளவு கையெழுத்து போட்டு ஹீரோயின் கையெழுத்து போட வச்சு நான் கிளம்புறேங்க. இன்னும் நீ மட்டும் பக்காவா பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு எனக்கு பேப்பர் வேண்டாமா? நீங்க ரொம்ப ஸ்லோ, நான் எழுதும் போதே உங்களுக்கு நீங்களும் ஒரு பேப்பர் ரெடி பண்ணிருக்கோம்ல, இது என்னோட காப்பி, நானும் யாருக்கு தர மாட்டேங்க. அவனா அவளை முறைச்சிட்டு இவனும் அந்த 2 கண்டிஷனை எழுதி சைன் பண்ணி அவகிட்டையும் சைனை வாங்கி வச்சுட்டு அங்கிருந்து வெளியில வரவும் அவங்கிட்ட சந்தோஷமா திரும்பி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கோம், மறந்துடாதீங்க, உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு எப்பனாலும் கால் பண்ணலான்ட்டு போறா. இது இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு இவன் மேல சந்தேகத்தை வருது. நம்ம நினைக்கிற அளவுக்கு இவ அப்பாவி கிடையாதோ, இல்ல நம்மள ஏமானிய பாத்துட்டு இருக்காளான்னு இவனு கையில வச்சுக்கிற பேப்பரை படிச்சு பாக்குறான். இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல அவ கூட சேர்ந்து நீ சில்லறத்தனமா எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டு வச்சிருக்க. சரி இன்வெஸ்ட்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அப்புறமா நமக்கு கல்யாணம் ஆகலங்கிறத கிளாரிஃபை பண்றதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கூட உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறான். பாவம் நம்ம ஹீரோக்கு தெரியல, உண்மையை பேசினா உடனே எல்லாமே முடிஞ்சிடும், போய் சொல்லணும்னு நினைச்சோம்னா தான் அது தொடர்ந்துட்டே போகும்னு. ஹீரோ அவன் சைன் பண்ண பேப்பரை கொண்டு வந்து லீ கிட்ட காட்ட அவனை கை தட்டி கங்க்ராச்சுலேஷன் பாஸ்ன்னு சந்தோஷப்படவும் இவன் பதிலுக்கு முறைக்க ஆரம்பிக்கும். இல்ல பாஸ், நீங்க ஒரு சூப்பரான வேலையை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நான் கூட இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு பயந்துட்டு இருந்தேன், இந்த ப்ராப்ளம்க்கு இந்த அப்ரோச் தான் சரியா இருக்கும், அப்ப நான் உடனே மேடம் மேல கொடுத்த கேஸ வேண்டாம் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டுமாங்க? அது வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், இந்த ஒரு மாசம் கழிச்சு திரும்பவும் நான் அவளை கோர்ட்டுக்கு இழுக்க போறாங்க. ஏன் பாஸ், நம்மளுக்கு தான் அவங்க உதவி தானே செய்ய போறாங்க, உதவி செய்ய போறாள, உபத்திரம் எல்லாமே அவளால தானே வந்துச்சு, அவ 1000 தான் நியாயம் சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் எனக்கு தெரியும், அவளை இப்படியே சும்மா விட்டா இன்னும் பெருசா ஆடுவா, நம்மளுக்கு காரியம் ஆனதுமே இந்த கேஸ் திரும்பவும் ப்ரொசீட் பண்ணலாங்கிறான். இருந்தாலும் நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க, அவங்க ரொம்ப பாவம் தெரியுமா, நீங்க எது சொன்னாலும் நம்பிடுறாங்க ஈஸியா, ஆனா நீங்க அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண பாக்குறீங்கன்னு இவன் ஹீரோயினுக்காக வக்காலத்து வாங்கும். டே நீ எனக்கு வேலை சரியா இல்ல அவளுக்கு வேலை சரியா, உங்களுக்கு தான் வேலை செய்யறான், ஆனா நியாயத்து பக்கம் தான் நிப்பாங்கிறான். அந்த வீக்கெண்ட்ல சோரன் ஷாப்பிங் போலான்னு முடிவு பண்ண அந்த சமயத்துல ஹீரோயின் கால் பண்ணி நீ
நீயும் வரையான்னு கேக்குறா. வந்துடுறேன். நம்ம கூட்டுற அலப்பறையில ஃபாரின் போனதுக்கு அப்புறமா அவளுக்கு நம்ம ஞாபகமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு தரமான செய்கையை பண்ணிட வேண்டியதானு சோரன் பர்ச்சேஸ் ஆரம்பிக்க முன்னாடியே இவ பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிடறா. எனக்கு ஹியூனுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், எங்களுக்கு சாஃப்டான பெட்ஷீட் தான் வேணும்னு பெட்ஷீட்டை செலக்ட் பண்றா. குளிச்சுட்டு எங்களுக்கு ஒரே மாதிரி கலர்ல தான் டவல் வேணும்னு சோரன் கிட்ட சொல்லிட்டே அந்த பக்கம் யாருக்கோ கால் பண்ற மாதிரி கால் பண்ணி, ஹனி பிங்க் கலர் டவல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஓகேவா? ஓ எனக்கு பிடிச்ச எதனால் வாங்கிக்கலாம்னு சொல்றீங்களான்னு இவ டவல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரூமை டெக்கரேட் பண்றதுக்காக கேண்டில்ஸ், ரூம் ஸ்ப்ரே அப்படின்னு ஏதோ ரொமான்டிக் நைட்டுக்கு பிளான் பண்ற மாதிரியே இவ ஹைப் கொடுக்கவும் ஏன் தான் இவளை கூப்பிட்டோமோன்னு சோரனுக்கு ஆகி போயிடுது. கடைசியா ஹீரோயின் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு சோரனோட டர்ன். அவ ஷர்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் வந்திருப்பாளாட்டு இருக்கு. சோ மென் செக்ஷன்ல போய் ஷர்ட் தேடிட்டு இருக்க. இங்க எனக்கு என்ன வேலைங்கிற மாதிரி ஹீரோயின் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும், என்ன ஜூனா இவ்வளவு நேரம் மாஞ்சி பர்ச்சேஸ் பண்ண இந்த இடத்துல வந்து சும்மா நிக்கிற, உன் ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் ஷர்ட் செலக்ட் பண்ணலாம்ல? இல்ல என்னோட செலக்ஷன்லாம் அவருக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. பிடிக்காதாங்கிறது நீ கொண்டு போய் கொடுத்தேன்னா தானே தெரிய வரும். அவரோட ஷர்ட் சைஸ் என்னங்க எனக்கு தெரியாது. இதெல்லாம் அவருக்கு பண்ணி கொடுக்கறதுக்குனே ஆட்கள் இருப்பாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. அதாவது பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆட்கள் இருந்தாலும் நம்ம கணவர் சம்பந்தமான சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு அவங்களை அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்றது அவங்களுக்கு பிடிக்கும்னு இவ போயனோட ஷர்ட் சைஸ் சொல்லி அவனுக்காக செலக்ட் பண்ணிக்க பாவம் ஹீரோனுக்கு மூஞ்சியே வாடி போயிடுது. இவ்வளவு நேரம் கொடுத்த பில்டப்லாம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மொத்தமா ஊத்தி மூண மாதிரி ஆயிடுது. அவருக்கு என்ன சைஸா இருக்கும் அப்படின்னு இவ எதுக்காப்ல அவன் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு கைய வச்செல்லாம் அளந்து பாக்க அப்ப அங்க ஒரு பொண்ணோட என்ட்ரி. பசங்களோட ஷர்ட் வாங்கணும்னா அவங்களோட வேஸ்ட் லைன் ஷோல்டர் லைன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு இவளுக்கு ஹிண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ற பொண்ணு யாருன்னு பாருங்க, ஷெரின்னு. அவ யாருக்கு சட்டை வாங்க வந்தான்னு தெரியல. ஹீரோனு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோட ஷோல்டர் சைஸ் என்னன்னு கேட்டு அவனுக்கு மெசேஜ் பண்றா. அவன் கோல்ஃப் கிளப்புக்கு ஷென்னோட ஒய்ஃப் கூட தான் வந்திருப்பான். இந்த மெசேஜ பார்க்கவே டென்ஷன் ஆயிடுறான். மொபைல லீக் கையில கொடுத்துட்டு இன்னும் தைரியத்துல என்கிட்ட சைஸ் கேக்குறா, தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறாளாமா? இதுக்குதான் அவளுக்குள்ள கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவர் ஆடுவான்னு அவளை நொந்துகிட்டே இவன் ஒரு பால கூட சரியா கோல் போன்றது இல்ல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேற சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில அந்த கேம்ல ஷென் தான் ஜெயிக்கிறாரா. இவங்க அங்கிருந்து ரிட்டன் ஆகவும் லீ இருந்துட்டு, என்ன பாஸ் அவங்கள ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நீங்க வேணும்னே விட்டு கொடுத்தீங்களா? விட்டெல்லாம் கொடுக்கல, ஒரு தொல்லை விடாம இருந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு, அதனால வந்த வேணதான் இதெல்லாம். சரி என்னோட சைஸ் என்னன்னு கேட்க சும்மா சைஸ்ன்னு ஒரு வார்த்தை சொன்னதான் லீ ஹீரோட சுண்டு விரல் நகை சைஸ் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறான். எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? உங்களை பத்தின தெரியாத விஷயமே எனக்கு இல்ல. சொல்லப்போனா ஹீரோக்கே அவனோட ஷர்ட் சைஸ் தெரியாதாட்டு இருக்கு. சரி நீ போன்னு சொல்லிட்டு இவன் உடனே மொபைல் எடுத்து அவ அப்பா கேட்ட டெக்ஸ்டுக்கு இப்ப சைஸ் அனுப்பலான்னு டைப் பண்ணிடுறான். அப்புறம் அவனே ஸ்டாப் பண்ணி இது தேவையில்லாதன்னு விட்டுறான். இப்ப அப்படியே பர்ச்சேஸ்க்கு வந்த ஹீரோனையும் சோரன் தான் காட்டுறாங்க. ஆரம்பத்துல இருந்து கெத்து காட்டின ஹீரோன் இப்போ அமைதியாயிர சோரன் அவ ஹஸ்பண்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு கால் பண்ணி அவளை பிக்கப் பண்றதுக்கும் வர சொல்றான். அவனா வந்ததுல இருந்து இவ பக்கமாவே நிக்க சோரனும் அவங்க ரெண்டு பேரும் கியூட் கப்பலுங்கிற மாதிரி ஓவர் ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது பார்த்தாலே ஆக்டிங்னு தெரியுது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. சோ இப்படிதான் கப்பல்னா இருப்பாங்களாட்டு இருக்குன்னு அவளுக்கு அவங்கள பார்க்க ஏக்கமா இருக்கு. அப்பதான் சோரன் ஹீரோனோட கையை பார்த்துட்டு, என்ன நீ வெட்டிங் ரிங் போட்டுக்கலையாங்க? அது ரொம்ப காஸ்ட்லியானது, போட்டுக்கிட்டா எல்லாரோட பார்வையும் என் பக்கமா இருக்கும் தான் கழட்டி வச்சிருக்கேன். என்னதான் பாரு, அவ்வளவு பெரிய ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டும் உன்னால கல்யாணமானவன் யார்கிட்டயும் சொல்ல முடியல. வெளியில நார்மல் கப்பல் மாதிரி இருக்க முடியறது இல்ல. சரி இந்தா உன்னோட மேரேஜுக்கு என்னோட கிஃப்ட்னு வேண்டா வெறுப்பா ஒரு பொருளை கொடுத்தாலும் அது ஹீரோனுக்கு பிடிச்ச ஹேர் கிளிப். முன்ன இது மாதிரி வேணும்னு அவ சின்ன வயசுல கேட்டிருந்திருப்பா. அதை ஞாபகம் வச்சுட்டு இப்ப சோரன் வாங்கி கொடுத்திருக்கா. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கு. ஷாப்பிங்ல இருந்து வர ஹீரோயின் முதல்ல மேரி ஆண்டியை தான் பாக்க போறா. அவங்க வந்துட்டு என்னமான்னு கேட்க, ஆண்டி உங்களுக்கு எங்க அப்பாவோட ஷர்ட் சைஸ் தெரியுமாங்க? அவங்களும் அவரை பத்தின இன்ச் பை இன்ச் டேட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவ திரும்ப மொபைல பாக்குற அந்த பக்கம் வந்து எதுவும் ரிப்ளை வந்திருக்கானு ஒன்னும் வரல. ஆக மொத்தம் அந்த ஆளை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியலையா? வெறும் அந்த பேப்பர்ல எழுதின 2 கண்டிஷன் தான் கல்யாணமானு புள்ள மூஞ்சியே வாடி போயிடுதுங்க. அப்ப ஆப்போசிட்ல வந்து சான் உட்கார்றான். ஹீரோயின் அவளை பார்த்துட்டு, எங்கடா போய் இந்த 2 நாளா சும்மா என்ன நடக்குதுன்னு தூரமா நின்று பாத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு டூரிஸ்ட் 2 பேரை கூட்டு போய் எனக்கு விளையாட்டு காட்டினியே, அவங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? ஓ நல்லாவே தெரியுமே, வேர்ல்டு ஹோட்டலோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வந்தவங்க. அப்ப தெரிஞ்சிருந்தும் அங்க என்ன கூட்டிட்டு போயிருக்க, நீ ஒருவேளை கமர்ஷியல் ஸ்பெயோ அப்படின்னு அவன் சந்தேகத்தை கிளப்ப அவன் சிரிக்க ஆரம்பிக்கவும், இங்க பாரு நாளா ஒரு நேர்மையான கவர்மெண்ட் ஆபீசர், ஏதோ தெரியாதனமா இத்தனை நாள் உன் கூட பழகிட்டேன், இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது அப்படின்னு அவனை பார்த்து பயந்து ஓட இவன் பின்னாடியே வந்து, ஏங்க நான் ஸ்பெய் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணேன், எனக்கு எதுக்கு நீ உதவி செய்யணும்? ஒரு நிமிஷம் ஜூனா, சான் ஹியூன் ஜான் ஹியூன் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுங்க? ஜான் ஹியூன் சான் ஹியூன் என்ன தெரியுது? ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்ப முன்னாடி போக, நீங்களாம் எப்படிதான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனீங்கன்னு தெரியலன்னு அவன் திரும்ப பின்னாடியே போறான். நாங்க 2 பேரும் சகோதரர்கள்னு சொல்ல முயற்சிக்கிறான். உன்ன ஹீரோனுக்கு சந்தேகம் வந்தப்போ இவன் போய் சொல்லி ஏமாத்தினா, இப்ப உண்மை சொல்றப்போ அது அவளுக்கு புரியல. சரி ஜோனா உண்மையை ஒத்துக்கிறேன், அவங்க இன்வெஸ்டர்ஸ்னு தெரிஞ்சுதான் உங்களை அவங்க முன்னாடி போய் நிறுத்தி நீங்க ஹியூனோட ஒய்ஃப்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். சோ உங்களுக்கு நான் போட்டு கொடுத்த ரூட்ல முடிவு என்னாச்சுங்கவும், கொஞ்ச நாளைக்கு என்னோட ஹஸ்பண்டா நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சோகமா சொல்ல, அப்படியே டல்லா இருக்கீங்க, அதான் நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சுலன்னு கங்க்ராச்சுலேட் பண்ணி எனக்கு ஸ்பெஷல் மீல் வேணுங்கிறான். அவளை வெளியில கூட்டு போய் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா, ஏன் புது கல்யாணம் பொண்ணு சோகமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க? தெரியல, எனக்கு கல்யாணமான மாதிரியே ஃபீல் ஆகல. அப்படி என்னெல்லாம்
இருந்தா நீங்க கல்யாணம் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறேங்கிறான். அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, அதுவா நடக்கணும். இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் பாக்குறதுக்காக போறேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா நான் கடைசியா போகணும். ஏன்டி நீ எப்பவுமே லேட்டா வரேன்னு அவங்க கேட்கவும், இல்லப்பா நான் இல்லாம அவரால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, அவருக்காக பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வரக்குன்னா லேட் ஆயிடுச்சுன்னு நான் காரணம் சொல்ல அவங்க எல்லாம் என்ன கலாய்க்கணும். அடுத்து நாங்க ஃபன் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருக்கலாம்னு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது, இல்லப்பா அவர் எனக்காக வெயிட் பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் முன்னாடி நான் கிளம்பவும் அந்த நேரத்துல அவர்கிட்ட இருந்து எனக்கு காலும் வரணும். அப்புறம் நான் அவருக்காக ஏதாச்சும் ஒண்ணு பொருளாவோ இல்ல அவருக்கு போட்டுக்கிறதுக்கு ஷர்ட் வாங்குற மாதிரி இருந்தா கூட இது நான் அவருக்கு வாங்கினா கரெக்டா இருக்குங்கிற கான்பிடென்ட் எனக்கு வேணும். அடுத்து வீட்டுல நாங்க சின்ன சின்ன வேலையை கூட ஷேர் பண்ணி செய்யணும். அதுலயும் நான் சொல்லாமே அவர் நிறைய வேலை செய்யணுங்கவும் இந்த கடைசி கண்டிஷன் வேண்டா கொஞ்சம் ஒத்து வருது. சோ இப்படி எல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஆமா அப்படிதான் என் ஃப்ரெண்ட் அவளோட லைஃப வாழ்ந்துட்டு இருக்கா, அதை பார்க்கவும் தான் இதெல்லாம் என்னோட லைஃப்ல மிஸ் ஆகுதோன்னு தோணுது. ஜுனா எனக்குமே கல்யாணம் ஆகாதனால கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம முன்னாடி சந்தோஷமா இருக்கிற கப்பிள் எல்லாம் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும்னு அர்த்தம் இல்ல. மொத்தமா வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் அங்கேயே பூட்டி வச்சுட்டு வெளியில வந்து நடிப்பாங்கன்னு அவன் சொல்லவும், அதே சமயத்துல சோரனை காட்டுறாங்க. அவ துணி துவைக்கிறதுக்காக அவளோட ஹஸ்பண்டோட ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து வாஷிங் மிஷின்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஷர்ட்ல ஒரு பொண்ணோட லிப்ஸ்டிக் கரை இருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்குமே சமீப காலமா சண்டை சச்சரவுன்னு இருக்கதான் செய்யுது. அதனாலதான் ஒரு பிரிவு இருந்தா எல்லாமே சரியாகுங்கிறதுக்காக இவ ஃபாரின் போலான்னு முடிவு பண்ணிருக்கா. இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு கரையை சட்டையில பார்க்கவும் இவ கோபத்துல இருக்கிற டிடர்ஜென்ட் எல்லாத்தையும் வாஷிங் மிஷின்ல போட்டு அவனதான் துவைக்க முடியல, இந்த சட்டையாச்சு துவைப்போன்னு மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு எங்கேயோ போயிடுறா. திடீர்னு எங்கேயோ கடமுடான்னு ஒரு சவுண்ட் வரவும் ஹால்ல தூங்கிட்டு இருக்க போயன் வாஷிங் ரூம் ஓபன் பண்ணி பார்க்க மொத்தமா அங்க நுறையா கிடக்குது. அவன் கால் வச்சு வேற வலிக்கு விழுந்து எப்படியோ கஷ்டப்பட்டு மிஷின் ஆஃப் பண்ணிட்டு கோபத்துல அவனுமே சோரனை திட்டிட்டு இருக்கான். சோ இதான் ரியாலிட்டிங்கிறாங்க. இப்ப இந்த ஷெரீனை காட்டுறாங்க. அவ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டா. அவங்க அம்மா கால் பண்றாங்க, என்னம்மா வீடெல்லாம் கிளீனா தானே இருக்கு, நான் எதுவும் உதவிக்கு வரட்டுமாங்க? இல்லம்மா ஆல்ரெடி எல்லாமே நீங்க சரி பண்ணி வச்சதே எனக்கு போதும், இன்னும் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கால் பண்றேன்னு இவ காலை கட் பண்ணிட்டு கடைசி இந்த வீட்டுல இருந்து கிளம்பும் போது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறா. தம்பிக்காரனை குடிச்சிட்டு உன்னோட என்கேஜ்மெண்ட் நடக்க கூடாதுன்னு சொல்லி இருப்பான்ல, அது சொன்னதுமே அடுத்த நாள் காலையில வீட்டு ஓடிட்டான். ஹீரோ உடனே சரினோட அப்பா அம்மா கிட்ட இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொல்லி இருப்பான். அது விஷயமா பேசுறதுக்காக வீட்டுக்கு கூப்பிட, ஆமா இதான் என்னோட இறுதியான முடிவு. என்ன காரணம், ஏன் இப்படி பண்றீங்க? சான்காக தானே பண்றீங்க? அவன் ஆல்ரெடி என்கிட்ட வந்து பேசினா, எனக்கு அவன் மேல இருக்குது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொன்னதை அவன் புரிஞ்சுக்கல. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும்ல நான் உங்களை எவ்வளவு தூரம் காதலிக்கிறேன்னு. என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. நான் அப்பா அம்மா கிட்ட திரும்பவும் பேசுறேன், இந்த என்கேஜ்மெண்ட் நடத்தலாங்கிறா. என்னால சானோட மனசை கஷ்டப்படுத்தி எதுவும் பண்ண முடியாது. என்னோட அப்பா அம்மாக்கு அப்புறமா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ரத்த உறவு அவன் தான். அவன் இல்லைங்கிறதுக்காக இப்போ நான் உனக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா அவன் இங்க திரும்பி வராமையே கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பன்னா நான் உங்களுக்கு வேண்டாமா? அவன் சும்மா உங்களை மிரட்டுறான். அவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவன் எப்பவுமே தனக்கு எது வேணுமோ அதை அடையணுங்கிறதுக்காக மத்த எல்லாத்தையுமே துச்சமா நினைக்கிறவன், சரியான செல்ஃபிஷ். இப்ப அவன் வீட்டை விட்டு ஓடி போனது கூட உங்களை பிளாக்மெயில் பண்றது தான். அவனுக்காக நீங்க என்ன விட்டுட போறீங்களோ ஒப்பாங்க. சாரி ஷெரின், நீ சொல்றதுல எனக்கு புரியுது, ஆனா என்னால உன்னை என் லைஃப்ல ஏத்துக்க முடியாது, என்ன மன்னிச்சிருன்ட்டு போயிருந்திருப்பான். அவ்வளவு அந்த வருத்தத்திலேயே ஃபாரின் ஹையர் ஸ்டடிஸ் போயிட்டு இப்பதான் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும் போது ஷெரின் கால் பண்ணி நம்ம இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாங்கிறா. அவன் அவளை சந்திக்கிறதுக்காக சப்வே பக்கத்துல இருக்கிற வாட்டர் ஃபவுண்டைன் கிட்ட வரான். ரெண்டு பேரும் பழசெல்லாம் பத்தி பேசாம ரொம்ப நார்மலாவே பேசிக்கிறாங்க. ஷெரின் உன்னோட ஜாப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, லீவுக்கு தான் இங்க வந்திருக்கியா, எப்ப ரிட்டர்ன் ஆகுறேன்னு அவன் ரொம்ப அக்கறையா நல்லா விசாரிக்கிறான். நான் எங்க வேலை செய்யறேன்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் இவனுக்கு கம்பெனி பேரை சொல்றானா. பரவாயில்லையோப்பா, என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க ஹோட்டல் ரெசார்ட்டுக்குலாம் பிரசிடென்ட் ஆனதை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியும் ஆன்டி உங்களை முழு பிசினஸ் மேனா மாத்திட்டாங்கல்ல அப்படின்னு அவனை கலாய்க்க ஆரம்பிக்கவும் சானும் இதே தான் சொன்னான்னு ஹீரோ சிரிக்கிறானா. உடனே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகி அவன் என்ன பண்றான்னு கேட்க, அவனுமே இப்ப தான் ரீசெண்டா கொரியாக்கு ரிட்டர்ன் ஆனா. நீ அவனை கூப்பிட்டு பேசினியாங்க? அவ இல்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பாள். இப்ப ஒரு மாதிரி அமைதியாயிடுறா. ஹீரோவும் எதுவுமே சொல்லாம அவன் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்க, அதுக்கு மேல ரெண்டு பேத்துக்கும் என்ன பேசுறன்னு கூட தெரியல. சோ இவனே திரும்பி ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம், உனக்கு கால் வலிக்குதுன்னா சொல்லு, நான் உன்னோட வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேங்க. உப்பா இங்க இருந்து நான் போனப்போ என்ன வேண்டாம் நீங்க சொல்லிட்டீங்களா, உங்களை விட ஒரு பெட்டரான ஆளை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னோட கண்ணுக்கு உங்களை தவிர்த்து வேற யாருமே தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோட கண்ணத்துல கை வைக்க இவனும் அவளையே பாத்துட்டு இருப்பானா. அப்ப அந்த பக்கமா சோரனும் மொத்தமா வீட்டுல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்திருப்பா. இந்த காட்சி அவ கண்ணுல படவும் அவளுக்கு சிரிப்பு தாங்கல. சோரன் எந்த மாதிரி கேரக்டர்னா, தான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, தான் கூட இருக்கிறவனும் கீழே விழுகுன்னு நினைக்கிற விளையாட்டு இருக்கு. இந்த எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதான். ஜூனாக்கு அறிவு கம்மிங்கிறதுனால ஒப்போஷனை பத்தி இன்னும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. நாளைக்கு நானே அவளுக்கு படம் பிடிச்சி போட்டு காட்டிடுறேன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, ஜூனா நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், லைஃப் சம்பந்தமானது, மறக்காம இன்னைக்கு ஈவினிங் சப்வே கிட்ட வந்துருங்கவும். என்ன இந்த லூசு திடீர்னு நம்மளை கூப்பிட்டு முக்கியமான விஷயங்குது, அடுத்து எதுவும் ஏழ்றைய கூட்ட போதும்னு நினைச்சிட்டு கிரண் அவளை தேடி அங்க வர இவனே அவளை கட்டி புடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஜூனா நான் என்னத்த சொல்லுவேன், நேத்துக்கு இதே இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா, சொன்னாதானே தெரியும். ஒரு ஒய்ஃபா இந்நேரம் நீயே இதை கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா என்ன பண்றது, என் ஜூனா ரொம்ப இன்னசென்ட்டான ஆளு, அவளால மத்தவங்க மேல குறையே கண்டுபிடிக்க முடியாது. சரி நீ ஓவரா போகாம விஷயத்த சொல்லுங்கவும், உன் புருஷன்
அஃபேர்ல இருக்காரு அப்படின்ட்டு ஹீரோயின் மூஞ்சியை பார்க்க உண்மையிலேயே அவன் புருஷனா இருந்தா இவளுக்கு உடனே கோவம் வந்திருக்கும். இப்ப இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றேனே தெரியலங்கனால அவ அமைதியா இருக்கவும் என்ன சொன்னா அதிர்ச்சியில இருக்கியா, நான் ஏதோ போய் சொல்றேன்னு நினைக்காத, நான் பார்த்தது அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். புருஷனை எந்த விஷயத்தினாலும் மன்னிக்கலாம், ஆனா எப்ப நம்மள விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாடி போறானோ அப்ப மன்னிக்கவே கூடாது. நீ உடனே போற பிரச்சனை பண்ற, குறுக்கு புத்தியில போற அவரை நேர் புத்தி கொண்டு வர அப்படின்னு சும்மா இருக்கிற அவளை ஏத்தி விட நேரம் விறுவிறுன்னு ஹீரோட ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கா. அவளை பார்க்கவுமே அங்க உள்ளவங்க எல்லாம் மேடம் இருக்கிற கோபத்தை பார்த்தா பாசுக்கு பெருசா ஆப் இருக்கும்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. மிமியோலையும் இப்ப நீங்க உள்ள போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஆனா உள்ள போய் நீங்க என்ன தவிர்த்து வேற எந்த பொண்ணுங்க கூடயும் சம்பந்தப்பட்டிருக்க கூடாதுன்னு அவ கத்திட்டு அப்பதான் சைடுல திரும்பி பாக்குறா. அவன் பிசினஸ் மேன் சென்ட் கூட உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கான். ஐயோ தப்பான நேரத்துல தப்பான என்ட்ரி, அதுவும் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பானது, அவரோட லைஃப்ல எது நடக்கணும் நடக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாருன்னு இவ ஷென் கிட்ட சாரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கிட்டையும் மன்னிச்சிருங்கிற மாதிரி மண்டையை கட்டிட்டு அவ வெளியில போக இவன் பின்னாடியே வந்துடுறான். உனக்கு என்ன பிரச்சனை பைத்தியமாங்க, சாரி கொஞ்சம் கண்ட்ரோல் இழந்துட்டேன்னு இவ பொலைட்டா பேசும் போதே ஆமா நீங்க இது கத்துறீங்க, உங்க மேலதானே தப்பு, அது எப்படி ஆம்பளைங்க எத்தனை பொண்ணுங்க கூடனாலும் சுத்தலாமா, வீட்டுல பொண்டாட்டின்னு ஒரு தீர்க்க ஞாபகம் இல்ல, என்ன பேசுறேங்க, அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தியோட ஹஸ்பண்ட் அஃபேர்ல இருந்தாரு, அந்த விஷயம் தெரிய வந்ததுமே ஒரு மாதிரி நான் டென்ஷன் ஆயிட்டேன், அதனாலதான் உங்களை பார்த்து அந்த ஆள் மாதிரி நீங்க இருக்க கூடாது, இப்போதைக்கு நீங்க என்னோட ஃபேக் ஹஸ்பண்டா இருந்தாலும் எனக்கு மட்டுமே தான் ஹஸ்பண்டா இருக்கணும், வேற எந்த பொண்ணுங்க கூடயும் நீங்க சம்பந்தப்பட்டிருக்க கூடாது, புரிஞ்சுதா, இது புரிஞ்சதுன்னா நானும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்க மாட்டேன்னு அவங்க வந்து கிளம்பி போக இவளுக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. லீ வந்து என்ன சார் ஆச்சு, மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்களாட்டு இருக்கு. அவ கோவமா இல்ல, நான் தான் கோவமா இருக்கேன், அந்த கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வை, என்ன தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மேல புது கேஸ் போடணுங்கிறான். ஹீரோ கிட்ட பேசிட்டு வர ஹீரோயின் கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ, இல்ல இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லி வச்சிடணும், இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் தப்பா முடிஞ்சிடும், நம்ம மட்டும் ஃபேக் மேரேஜா இருந்தாலும் இவரை பத்தி யோசிப்போம், இவருக்கு ஷர்ட் வாங்கி கொடுக்க சைஸ் தெரியலையேன்னு நொந்துட்டு இருப்போம், ஆனா இவர் மட்டும் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருப்பாரா, அதெல்லாம் எப்படி என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், முடியாது. ஒருவேளை ஜூனோ அவசரப்பட்டு இவர் நல்லவர் நினைச்சு இவர் தான் அவனோட புருஷன் அடையாளம் காட்டிட்டியோ, வேற ஒரு நல்ல ஆளா பாத்துருந்துருக்கலாம், ஆனா இந்த ஆம்பளைங்கனாவே எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களாட்டு இருக்கு, இல்ல எங்க அப்பா மாதிரி அப்புறம் போயன் சீனியர் மாதிரிலாம் நல்லவங்களும் இருப்பாங்க, ஆனா அந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். சோரன் அந்த விஷயத்துல லக்கி தான் இவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. அப்ப லிப்ட் செகண்ட் ஃப்ளோர்ல நிக்கவும் அங்க ஒரு கப்பல் பேரா என்டர் ஆகுறாங்க. அவங்க ஹீரோயினா கூட கண்டுக்காம ஓரமா நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ லைட்டா திரும்பி பாப்பால, யாருன்னு பார்த்தா போயனும் அவனோட அஃபேரும். இவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அங்க இருந்து அருவருப்போட கிளம்பி வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வேலை முடிஞ்சு வரவும் மிமி அவளோட நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்காக உள்ள போறா. அவ ஒரு நிமிஷம் நின்னு ஹியூன் ஷெரின் ரிட்டர்ன் ஆனதா கேள்விப்பட்டேன், ஏதோ லைஃப் இப்பதான் மாறின மாதிரி இருந்துச்சு, திரும்பவும் அது வேற ரூட்ல போற மாதிரி இருக்கு, கேர்ஃபுல்லா இருந்து அவ அட்வைஸ் பண்ண அவனும் சரின்ட்டு சொல்லிடுறான். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஷெரின் அவன் கண்ணத்துல கை வச்சு உங்களை தவிர்த்து பெட்டரான ஒரு ஆளை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு இருப்பாள்ல, அதாவது என்ன சொல்ல வர, இன்னும் அவ ஹீரோ தான் லவ் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. அதுக்கு இவன் என்ன சொல்ல முடியும், என்ன சொல்றதுன்னு கூட தெரியல, அதனால ஒரு மாதிரி குழப்பத்துல இருப்பானா. அப்ப அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வர, சொல்லு என்ன வேணுங்க, ஹியூன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண தோணுச்சுன்னா எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களாங்க, நீ கூப்பிட்டா நான் உடனே வரணுமா, ஆமா வந்துதான் ஆகணும், ஏன்னா நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லங்கிறா. என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடியே 2-3 டைம் போதை ஏறின மாதிரி இருக்கு, ஆமா இது 3வது ரவுண்டு போயிட்டு இருக்கு, நீங்க இங்க உடனே வரலைன்னா 4வது ரவுண்டு முடியும் போது சுத்திக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிடுவாங்க. அடி பைத்தியமே, இதோ வரேன்னு சொல்லிட்டு அவனும் அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். பாரு நான் கூப்பிட்டதுமே என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, உங்களை போய் நான் கெட்டவர்னு நினைச்சிட்டேனேன்னு அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஒரு கிளாஸ் பீர் ஆர்டர் பண்றா. அவனுமே ஒரு மாதிரி பிரச்சனையில தானே இருந்திருப்பான், அதனால உடனே எடுத்து குடிச்சிடறானா. பாருங்க உங்களுக்கு கூட குடிக்கணும்னு தோணி இருக்கு அப்படின்னு அவன் எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கேன். மதியம் நீங்க பண்ண பிரச்சனையெல்லாம் மறந்துட்டீங்களாட்டு இருக்கு ஜோனா, முதல்ல மன்னிப்பு கேளுங்கிறான். மன்னிப்பா நான் இது கேட்கணும், முதல்ல நீங்க தான் என்கிட்ட கேட்கணும், இல்ல ஆம்பளைங்களா ஏன் பக்கத்திலேயே பொண்டாட்டி இருக்கும் போது வேற பொண்ணுங்களை தேடுறீங்கிற காரணத்தையாச்சும் சொல்லணுங்கிறா. அதே இதுக்கு என்கிட்ட கேக்குற, சரி உங்கள்கிட்ட கேட்டு காரணத்தை போய் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவன் மனசு ஆறுதல் அடையன்னு தான் கேக்குறேன். யார் அப்படி அஃபேர்ல இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாங்க, சரி சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு முதல்ல ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், எந்த காலத்திலயும் நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுங்க. அவனும் பண்ண மாட்டேன்னு சொல்லவும், நான் இன்னைக்கு ஹோட்டல்ல லிஃப்ட்ல வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை பார்த்தேன், தெரிஞ்சவர்னா ரொம்ப தெரிஞ்சவர், இந்த உலகத்திலேயே பெஸ்டான ஆளுன்னு அவரை நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு அவர் வேற யாரோ தான், சொல்ல போனா அவர் வேற யாரோட ஹஸ்பண்ட், அவர் ஒரு பொண்ணு கூட பார்க்கவும் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சம்மந்தம் எல்லாம் உளறிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் புரியல, அதான் கதைய தெளிவா சொன்னாதான் புரியும், நானே இப்ப தெளிவில்லாம இருக்கேன்னா அதனால உங்களுக்கும் புரியாதுன்னு அவ பார்ல இருந்து தள்ளாடிட்டே கிளம்ப இவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தெளிவா இருந்தாலே நேரம் நடக்க மாட்டா, இப்ப ஃபுல் போதையில இருக்கும், அவ ஆடி ஆடி நடந்து எல்லா பக்கமும் மோதி இடிச்சு நடக்க இவன் அவளை புடிச்சிட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கவா, முதல்ல நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேங்க, எனக்கு இந்த அக்கறையெல்லாம் வேண்டாம், நீங்க எந்த காலத்திலயும் அஃபேர்ல இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு உறுதிதான் வேணும் அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் பாத்துக்கோங்கப்பா, இவர் தான்ப்பா என்னோட ஹஸ்பண்ட், இவர் எங்கேயாச்சும் வேற எந்த பொண்ணு கூட சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தேடி வந்து என்கிட்ட சொல்லணும், நான் டூரிசம் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு இவ்வாட்டுக்கு ரோட்ல உளறிட்டு இருக்க. அப்போ ஒரு கார்காரன் இவளை இடிக்க வரவும் ஹீரோ ஓடி போய் அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். இவ போதையில இருக்கனால கார் இடிக்க வந்ததெல்லாம் கவனிக்கல, ஆனா ஹீரோ தான் ஃபுல் பயத்தோட அவளை டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்க. அந்த பிள்ளை இவன் மேல வாமிட் பண்ணிடுது.
எது நடந்துடக்கூடாதுன்னு முத நாள் அவளை கீழே பிடிச்சி தள்ளி விட்டானோ இன்னைக்கு அது நடந்துருச்சுங்க. பதிலுக்கு திட்டலான்னு பார்த்தா அந்த பிள்ளை காலடியிலேயே மயங்கி விழுந்துருச்சு. இவ அவளை கொண்டு போய் கார்ல படுக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போறான். இவ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தும் இவ கூப்பிட்டது வந்தான் பாத்தியா, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவைன்னு துவைச்ச கோட்டை அங்க காய வச்சு இவன் வெளியில வரக்கே 1 மணி நேரம் ஆயிடுது. கார்ல தூங்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு நல்லா போதை தெளிஞ்சு அவ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா, எதனால இங்க வந்தோன்னு தெரிஞ்சு போயிடுது. அதனால அவசரமா கார் கதை ஓபன் பண்ணிட்டு வெளியில வர அங்க எதுக்காப்ல ஹீரோ இவ காருக்குள்ள எப்படி குப்புரடிச்சு படுத்தாலும் என்னன்னு தெரியல, இருக்கிற கண்மை ஃபுல்லா கண்ணுக்கு வெளியில வந்து நிக்குது. பார்க்கவே காமெடியா இருக்கா. கோமா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்த ஹீரோக்கு இவளை பார்க்கவும் சிரிப்பு தான் வருது. அவ்வளவு சாரி, உங்களுக்கு ரொம்ப கொடைச்சல் கொடுத்துட்டேன்ல, இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே கால் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன்னு அவனுக்கு பாய் சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் பாக்குறான். ஹேங்க ஒரு டானிக் வாங்கலான்னு உள்ள போறா. அங்குள்ள கண்ணாடியில பாக்கவும் தான் ஹீரோ ஏன் சிரிச்சான்னு தெரியுது. அப்புறம் அவசர அவசரமா மூஞ்சி எல்லாம் சரி பண்ணிட்டு அந்த டானிக்க குடிக்கவும் தான் இப்ப கொஞ்சம் தலை சுத்தாத மாதிரி இருக்கு. சரி ரிலாக்ஸ் ஆகலான்னு அங்க வாக்கிங் பார்க்ல இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல உட்காந்துக்கிறா. அந்த பார்க் ஃபுல்லா செரி பிளாசம் ட்ரீஸ் இருக்கு. அதுல இருந்து பெட்டல்ஸ் எல்லாம் விழுக இவ அந்த ஒயிட் கலர் பெட்டல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா புடிச்சு ரசிச்சிட்டு இருப்பாளா. அப்ப பக்கத்துல அமைதியா வந்து ஹீரோ உட்காடுறான். நீங்க இன்னும் போலையாங்க, அந்த 2 மணி நேரமா உன்னை பாத்துட்டு இருக்கேனே, ரோட்ல தள்ளானது, என் காலடியில மயக்கம் போட்டது, லூஸ் மாதிரி என் கார்ல இருந்து எழுந்து போனது, இன்னும் என்னென்ன கோமாளித்தனம் எல்லாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள பண்ணுவேன்னு தெரியல. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு என்னதானே தேடி வருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு உன் கூட நெருங்கின தொடர்புல இருக்கிற நான் தானே, அதான் உன் பாதுகாப்புக்காக உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். இவ்வளவு லென்த்தியா பேசுறதுக்கு உன் மேல இவ்வளவு அக்கறைனாலதான் பின்னாடி வந்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சமாச்சு சந்தோஷப்பட்டிருப்பேங்கிறா. அவ பேசின கேட்டு சிரிச்சுட்டே கையை 2 பரப்பரன்னு தேய்ச்சுக்க, இன்னும் ரொம்ப குளிர் அடிக்குதா, நான் கூட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நினைச்சேன், இந்த குளிருக்கே நடுங்குறீங்க, நீ ஏமா பேச மாட்ட, ஈரக்கோட்டை போட்டிருக்கிறது யாரு, நான், காரணம் நீ. அவ உடனே சாரி கேக்குறாளா, கேட்டுதான் ஆகணும், ஆனா இப்போதைக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லைன்னு அவன் அந்த ஸ்டோன் பெஞ்சில சாஞ்சு உட்காந்துக்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மரத்துல இருந்து விழுகிற பெட்டல்ஸ் எல்லாம் கையில பிடிச்சி விளையாடிட்டு இருக்க. ஏன் சொன்னா அப்போது ஒரு ஆளை நீங்க லிப்ட்ல பார்த்து ஃபீல் பண்ணதை சொன்னீங்களே, அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபரோ, அதனாலதான் அவர் அஃபேர்ல இருந்தது உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? ஆமா, அது என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அது அப்படியே பியூரா என் மைண்ட்ல அப்படியே இருக்கட்டும்னு நான் இத்தனை நாளா சேமிச்சு வச்சிருந்தேன், இன்னைக்கு அப்படியே அது தப்பா இருக்கவும் என்னால ஏத்துக்க முடியலங்கிறா. ஜூனா சில விஷயங்கள்லாம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறது பேராசை, மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகத்திலேயே மாறாதுன்னு சொல்லவும் பாரா தோர தத்துவம்லாம் பேசுதுன்னு சொல்லிட்டு அவ திரும்பவும் பெட்டல்ஸ் பிடிச்சி விளையாடிட்டு இருக்கா. இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஹியூனுங்க. அவனுமே கீழே விழுகிற பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு திரும்புவானா, திடீர்னு அவன் கண்ணுக்கு அவளுமே அழகா தெரியறா. அதுலயும் அவளுமே அவனையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் விடாம பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனோட மனசுக்குள்ள இத்தனால ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு, அந்த ஃபீலை என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியலன்னு சொல்லிருப்பாள்ல, இப்ப அவனை பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ புதுசா ஒரு ஃபீல் வர மாதிரி இருக்கு. அதை யோசிச்சுட்டு இவ இன்னும் அவனையே பார்த்துட்டு இருக்க. அவன் அப்படியே பக்கமா அவளை கிஸ் பண்ணலான்னு வரான். இவளும் கண்ணெல்லாம் மூடிடுறான். ஆனா கடைசி செகண்ட்ல வேண்டாங்கிற மாதிரி கண்ணை துறக்க அவனும் அதை புரிஞ்சுட்டு அப்படியே பெட்ரல்ஸ் தள்ளி விடுற மாதிரி நகர்ந்து உட்கார்ந்துக்கிறான். 2 பேருக்குமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிள் ஆயிடுச்சு. அதனால உடனே கிளம்பவும் செஞ்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ கண்ணு முழிக்கும் போது இந்த கனவுடையதான் எழுந்திருக்கிறான். அவனால ஏத்துக்கவே முடியல, எப்படி நான் அவகிட்ட போய் அட்ராக்ட் ஆன, எப்படி எனக்கு அவ்வளவு பார்க்கும்போது கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அவன் பெட்ல உருண்டு புரண்டுட்டு இருக்கான். இதுல கனவுல வேற அவ வந்திருக்கா. ஏத்துக்கவே முடியல அவனால. அந்த நேரம் ஹீரோயின் இருந்தவனுக்கு காலு, நான் உங்கள்ட்ட பேசணும், உடனடியா இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண அந்த பேப்பர்ல 2 லைன் எழுதி சைன் போட்டதுதான் போட்டா அவனை கால் பண்ணி அவ கூப்பிடும் போதெல்லாம் நம்மள வர வைக்கிறாளேன்னு இவன் புலம்பிட்டேனாலும் அங்க போயிடுறான். இவன் போய் உட்காரவும் இந்தாங்க இந்த கேஃப்டீரியாவோட நம்பர் 1 காஃபின்னு அவனுக்கு காஃபி எடுத்து வைக்கிறா, கேக் எடுத்து வைக்கிறா. ரொம்ப அக்கறையா இதெல்லாம் பண்ணவும் இவனுக்கு சிரிப்பாயிடுது. ஒருவேளை நம்ம நேத்து கிஸ் பண்ண போனதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா இருக்குன்னு. ஜூனா அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்ல வருவானா, இவ அதுக்குள்ள அந்த மேரேஜ் பேப்பர் எடுத்து மேல வைக்கிறா. அதத்தான் நானும் சொல்றது கூப்பிட்டேன், இனி அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க கூடாது அப்படின்னு, பிசிக்கல் கான்டாக்ட் இருக்க கூடாதுன்னு 3வது பாயிண்ட் எழுதுவான்னு பார்த்தா, நான் உங்களோட ஒய்ஃபா நடிக்கிற வரைக்கும் நீங்க யாரு கூடயும் அஃபேர்ல இருக்க கூடாதுன்னு எழுதுறா. அப்ப நேத்துக்கு நைட் நடந்தது எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல, இதான் மேட்டர், இதுல சைன் பண்ணுங்கன்னு அவன் கையை பிடிச்சி சைன் போட வைக்கிறா. யாரா இவ, எங்க இருந்துடா வந்தா? அப்ப நேத்துக்கு நைட் அந்த இன்சிடென்ட்னால இவ துளி கூட எஃபெக்ட் ஆகலையா? நான் தான் கேன மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தேன். நானு அவனை நொந்துகிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அடுத்து இவ சாணி கால் பண்ணி நம்ம நகை கடைக்கு போறோன்னு அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு நல்ல ரிங்கா செலக்ட் பண்ண சொல்றா. எதுக்கு? இல்ல நீ தான் செலக்ட் பண்றதுலாம் கை தேர்ந்த ஆளாச்சு, எனக்கு உடனடியா கையில ஒரு வெட்டிங் ரிங் மாட்டணுங்கிறா. செலவே பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க, இப்ப வயிறு மோதிரம் வாங்க போறீங்களா? என்ன 1 மாசத்துக்கு தானே, 1 மாசம் கழிச்சு இதே கடையில வந்து திருப்பி கொடுத்துடலாம், இப்போதைக்கு சோரனை ஏமாத்துறக்கு என் கையில ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணுங்கிறா. ஏங்க உங்களுக்கு சரியான துருப்பு சீட்டு கிடைச்சிருக்கு, இந்த சமயத்தை பயன்படுத்தி அவங்க எப்படி உங்க ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குன்னு உங்கள்ட்ட போட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்க ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குன்னு போட்டு கொடுத்துட வேண்டியதானே. சாரி, என்னால அவ்வளவுக்குலாம் இறங்கி போக முடியாது, இப்போதைக்கு என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லைங்கிறத மட்டும் தான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அவர் இனி அப்படி இருக்க மாட்டேன்னு எனக்கு சைனும் பண்ணி கொடுத்திருக்காரு, சோ என்னால அவரை விட்டு கொடுக்க முடியாது, அதுதான் என்னோட முதல் கடமைங்கிறா. நம்மால் கேரக்டருக்குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. அதுக்குள்ள சோரன் மத்த ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாம் கூப்பிட்டு அவ சொந்த கதை சோ கதையில சொல்லாம நம்ம ஜூனாவோட ஹஸ்பண்ட் அஃபேர்ல இருக்காரு, அதை நான் கண் கூட பார்த்தேன், ஜூனாட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன், பாவ அவளோட குடும்ப பிரச்சனை இப்ப எப்படி இருக்கோ என்னமோ, ஏதோ நம்ம தான் அவளுக்கு ஆறுதலா இருக்கும்னு எல்லாரையும் ஒண்ணு கூட்டி ஹீரோயினியும் அந்த இடத்துக்கு வர
வர வைக்க எல்லாரும் ஹீரோயின் ஏதோ அழுது வடிஞ்சு வருவான்னு பார்த்தா அவ ஸ்டைலா உள்ள போய் நிக்கிறா. அதுலயும் கையில பல பழக்கிற வைர ரிங்கோட. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுல எங்க போகும்? ரிங்கு மேல தானே. என்னப்பா இந்த ரிங்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாட்டிருக்கு. ஆமா, எங்களோட வெட்டிங் ரிங்கு எப்பவும் பத்திரமா தான் வச்சிருப்பேன். கடந்த 4 நாளா எனக்கும் அவருக்கும் லவ் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் ரிங்க கழட்டணும்னே தோணலங்கிறா. இவங்க சோரன் பத்தி சொன்னதை கேட்கவும் அது அவரோட ஃப்ரெண்டு தெரியாதனமா சோரன் தான் தப்பா பாத்துட்டு வந்து எங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணிட்டா. இருந்தாலும் இப்ப எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுன்னு இவ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கவும் அங்க போயன் வரான். போயன் ஹீரோனை பார்க்கவே பயந்துறான். எங்க நம்ம மேட்ர இவ சோரன் கிட்ட சொல்லிட்டு போயிடுவாளோன்னு. எல்லாருமே இன்னைக்கு சோரனோட வீட்டுல தான் கூடி இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இப்படி ஒன்னா வருவோம். அந்த சமயத்துல நீ ஒரு காதல் கணவனா நடந்துக்கணும்னு முன்னாடியே சோரன் சொல்லி வச்சிருப்பாளாட்டு இருக்கு. அதனால வரும்போதே ஒரு பூங்கத்தோட வந்திருப்பான். அத ஐ லவ் யூ சோரன் அவ கையில குடுத்துட்டு அப்படியே நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரான். இருந்தாலும் அவன் இருக்கிற ரூமோட கதவு கிட்ட காதை வச்சிருக்கான். எதுவும் நம்மளை பத்தி டாக் வருதா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இப்போதைக்கு இங்க அவனை பத்தின டாக் போல. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜூனா இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எங்களுக்காக உங்க வீட்டுல ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்றியாங்கிறாங்க. அதாவது ஹீரோட வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. முடியாதுன்னு சொன்னா இவ்வளவு நேரம் போட்ட டிராமா எல்லாம் வீணா போயிடுன்னு ஹவுஸ் வார்மிங் தானே பண்ணிடலாங்கிறா. அக்குறுதி கொடுத்தா மட்டும் பார்த்தாதுல வீடு வேணும்ல. அதனால ஹீரோ தேடி நைட்டோ நைட்டா அவன் வீட்டுக்கு வந்துடுறா. அவனும் அப்பதான் வேலை விட்டு வருவானா. என்ன சொன்னா இந்நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன சொல்றது ஹியூன், நம்ம 2 பேரும் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டோன்னு அவ இவனோட கையை பிடிச்சுக்க. நம்ம 2 பேருமா? ஆமா, நம்ம 2 பேருக்கு தான் இந்த பிரச்சனைன்னு அவ கையை விடாம இருக்க. பக்கத்துல இருக்கிற வாட்ச்மேன் இவங்கள ஒரு மாதிரி பார்க்கவும் சரி வா உள்ள போய் பேசிக்கலான்னு. என்ன பிரச்சனைங்கிறான். எனக்கு ஒரு டின்னருக்கு மட்டும் உங்க வீட கடனா கொடுக்கணும். என்னது வீடு வேணுமா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கு இன்வைட் பண்றதா உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு இந்த வீடு எனக்கு தேவைப்படுதுங்க. நீங்க கேட்டா நான் கொடுத்துருவேனாங்கவும் இவ ஆப்போசிட் சோஃபால இருந்து அவன் பக்கமா வந்து உட்காந்துட்டு கேட்டா கொடுத்துதானே ஆகணும், நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுலங்கிறா. ஏதோ அந்த பேப்பர் கல்யாணமா? அதுக்காக நான் இவ்வளவு பெரிய வீட்டை உங்களுக்கு கடனா கொடுக்கணுமா? உங்கள்கிட்ட கேட்காம நான் வேற யாருக்கிட்ட கேக்குறது? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தான், நான் ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே சுத்தம் பண்ணி இந்த வீட்டை திருப்பி கொடுத்துருவேன்னு அவன் கையை இடிச்சு இடிச்சு செல்லமா இவ கேட்க அவ அப்படி கியூட்டா வீட்டை கேட்கும் போது பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா வீட்டை கொடுக்குது அது பெரிய விஷயம் இல்ல. சோ முடியாதுன்னு எழுஞ்சிடறான். இவ பின்னாடியே போய் அவன் கையை புடிச்சிட்டு நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்ததும் இந்த வீட்டை எனக்காக குடுப்பீங்களோன்னு நினைச்சேன்னு அவன் கையில உள்ள ஒவ்வொரு வேலையா புடிச்சு சொடக்கு விட்டுட்டே இவ கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டு இருக்க. இதுவும் நல்லாதான் இருக்கு, அதுக்காக வீடை கொடுத்துட முடியுமா? அதுல இப்படியே விட்ட நாளைக்கு இவ வீடையே பேர்ல எழுதி கேட்கிறாள்னு. ஜூனா நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க, இது ஏன் வீடுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி கதவை சாத்திடுறான். இரு கை விட்டதுமே இவ சேனை தேடி வந்துடுறா. எனக்கு அவசரமா ஒரு வீடு தேவைப்படுது, என் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் இன்வைட் பண்ணி கூப்பிடுறதுக்கு. அதுக்காக நான் ஹியூன் கிட்ட போய் வீடு கேட்டா அவர் தரமாட்டேன்ட்டாரு. அதை விட நான் உங்களுக்கு பெரிய வீடா புடிச்சு தரேங்கிறான். நீயா உன்னால முடியுமா? ஆமாமா, எனக்கு தெரிஞ்ச நிறைய வீடு இருக்கு, அதுல உன்னை பாத்துக்கலாம் அப்படின்னு கான்பிடென்டா சொல்ல ஹீரோயின் ஒரு நிமிஷம் நிறுத்தி நீயே தொடர்ந்து எனக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ணிட்டே இருக்க. இல்லைங்க, உங்களை பார்த்தாலே உதவி செய்யணும்னு எனக்கு தோணுது. உங்களை மாதிரி ஒரு சிண்டலாக்கு ஃபேரி காட் மதரா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோட அத்தை தன்னோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்கவும் அவரு ஒரு என்வலப்ப கொடுக்கறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அங்கங்க நின்னு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இவங்க உடனே கோவத்துல தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பொண்ணு கூட இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல மேடம், ஆனா ரீசன்ட் டைம்ல 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. இது ரொம்ப தப்பு. இதுல இப்போதைக்கு நம்ம டைரக்டா இன்வால்வ் ஆகவும் முடியாது. ஏன்னா நான் ஹியூனுக்கு டைம் கொடுத்திருக்கேன், அவங்கள வாட்ச் பண்றது மட்டும் நிப்பாட்டிடாத, என்ன நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சரினும் அத்தையை பாக்குறதுக்காக வரா. அத்தைக்கு சரின்னு ரொம்ப பிடிக்கும். அவ ஒரு காலத்துல தன்னோட மருமகளா வரணும்னு நினைச்சாங்க. இப்ப அவ அத்தையை தேடி வந்திருக்கிறது கூட அந்த உரிமையில தான். ஆனா அத்தைக்கு இப்ப அவளை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அவங்களோட செல்ல பையன் யாரு? சான் தானே. சோ இன்னொரு முறை அவளை இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தோம்னா நான் செல்ல பையன் வீட்டை விட்டு போயிடுவான், அண்ணனும் தம்பிக்கும் பிரச்சனை ஆயிடுங்கிறதுக்காக அவகிட்ட லைட்டா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு மாதிரி நல்ல அத்தை தான், ஆனா கொஞ்சம் வில்லத்தனமும் இருக்கு. சான் கிட்ட வீடு கேட்டு இருந்திருப்பால, அவனும் ஒரு வீட்டை கொண்டு வந்து காட்டுறோம். எப்படி இருக்கு ஜூனா இந்த வீடு? ரொம்ப அழகா இருக்குப்பா, இவ்வளவு பெரிய வீட்டுல நான்லாம் படத்துல தான் பாத்திருக்கேன். அப்ப இந்த வீட்லயே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கலாமா? ஏன் இது எதுவும் சினிமாக்கு வாடகை கூடுற வீடா? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஹவுஸ், அவங்க எப்பமாச்சும் தான் இங்க வந்து தங்குவாங்க, மத்த நேரம் எல்லாம் சும்மா தான் இருக்கும். உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், கேட்டா உங்களையும் விடுவாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளையும் விடுவாங்க. ஏண்டா இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிறவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க. அவன் நம்பாம பாக்கவும் உண்மையிலதான் அந்த வீட்டுல வேலை செய்யற எல்லாரையுமே எனக்கு தெரியும், நான் சொன்னா உங்களை விடுவாங்கிறான். வேண்டாண்டா, ஒரு முறை நீ என்ன ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் பண்ண விளையாட்டை போது எனக்கு இந்த வீடு வேண்டாம், முடிஞ்சா ஹியூனை கடத்திடு. ஒரு நாள் நீ அவரை உன் கைவசம் வச்சிருந்தேன்னா அதுக்குன்னு நான் ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு திருப்பி அனுப்பிச்சிருவேன். இது எப்படி இருக்கு? ஐயோ அது என்னால முடியாது, கொஞ்சம் ரிஸ்க் ஜூனா, இந்த வீடு வேண்டாம் அரேஞ்ச் பண்ணி தரேங்க. அவன் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்றா. அத்தை ஹீரோவை கூப்பிட்டு அவங்க சரின்னு பார்த்த விஷயத்தையும் சரினால அண்ணன் தம்பிக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, முக்கியமா சான் திரும்பி வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவனுக்கு முன்னெச்சரிக்கையா அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோயினுக்கு வேற அவசரமா ஹீரோ வீடு தேவைப்படுது இல்ல, ஆனா அவன்கிட்ட கேட்டாலும் அவன் தரமாட்டேன்ட்டான். என்ன பண்றேன்னே தெரியாம இவன் அன்னைக்கு அந்த செரி பிளாசம் கிட்ட அவங்க கிஸ் பண்ண வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து நிக்கிறா. ச்சே, அன்னைக்கு அந்த மொமெண்ட் எவ்வளவு ஸ்வீட்டா இருந்துச்சு. அன்னைக்கு அவரும் கூட ஸ்வீட்டா பார்த்தார்ல, இன்னைக்கு வீடு கேட்டதும் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிட்டாருன்னு இவ செல்லமா அவன்கிட்ட கோச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்லயும் மீட்டிங்காக வெளியில வந்திருப்பாங்க. மீட்டிங் முடியவும் 2 பேரும் சாப்பிடறதுக்காக ஒரு
ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க இந்த போயினும் வந்திருக்கான். இந்த போயினுக்கு வேற வேலையே இல்லையாட்டு இருக்குங்க. தெருவா எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான், மூவி தியேட்டர்ல இருக்கான், லிப்ட்ல இருக்கான், இப்ப இங்கேயும் இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்துட்டு சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் லீயையும் பாக்குறான். உங்க ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சாங்க? அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு லீயும் மலுப்பலா பதில் சொல்ல அப்படி அவன் ஹீரோ கிட்ட திரும்பி சார் நீங்க பெரிய பிசினஸ் மேன், உங்களுக்கு லீகலா எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலான்னு அவனோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறான். இப்ப தெரியுது ஏன் தெருவா சுத்துறான்னு, கிளைண்ட் பிடிக்கிறதுக்குங்க. அவனை போய் நான் ஒரு செகண்ட் தப்பா நினைச்சிட்டேனே. அப்புறம் ஹீரோவும் லீயும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப லீ இருந்துட்டு சார் இந்த ஆள் யாருன்னு தெரியுமா? மேடமோட ஃபர்ஸ்ட் லவர். இவங்கள மேடம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும் போது தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்ல பாஸ் ஆனது அவங்க லவ் சொல்லலான்னு இருந்தாங்க. அதுக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட் இந்த ஆளை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நாளா மேடம் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பார்க்கவே இல்ல. திடீர்னு ஒரு நாள் பார்க்கவும் அவங்க முன்னாடி அவமானப்படக்கூடாதுங்கிறக்காக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிருக்காங்க. அந்த பொய்யை மெயின்டைன் பண்றதுக்காக தான் உங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல பின்னாடி நீங்க எதுவும் என்கிட்ட இதை பத்தி கேப்பீங்களோன்னு நானே விசாரிச்சு வச்சுட்டேன். எப்படி பாஸ் என் வேலையை கரெக்டா செஞ்சிருக்காங்க? ரொம்ப தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கேன், இனிமே நான் சொல்ற வேலையை மட்டும் செஞ்சா போதுங்கிறான். லீ கிட்ட பேசிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ வீட்டுக்கு வரவும் ஹீரோயின் வீடு கேட்ட ஞாபகம் வருது. அதுவும் வேணும் சும்மாவா கேட்டா கொஞ்சம் கெஞ்சி கேட்டால. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு வீட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி அதை டைரக்டா அவகிட்ட போய் சொல்லணுங்கிறக்காக இவன் கிளம்பிடுறான். உடனே அவ வீட்டு பக்கமா போனதுமே ஹீரோயின் கால் பண்ணி அவளை நேரடியா வர வச்சு சொல்லான்னு இவன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலான்னு போன் எடுக்க போக இங்க பக்கமா தம்பியோட வாய்ஸ் கேட்கவும் இவன் திரும்பி பார்த்தா அந்நேரத்துல ஹீரோயினும் அவன் தம்பியும் எப்போ மாதிரி வெட்டியா பேசி அரட்டை அடிச்சு ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்காங்களா. இவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஹீரோ கார்ல இருந்து கோமா இறங்கி அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க சான் பயந்த மாதிரி அண்ணன் அப்படிங்கவும் ஹீரோயினும் அப்ப உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானான்னு ஷாக் ஆகுறா. இப்பதான் ஹீரோக்கு தெளிவா புரியுது அன்னைக்கு தம்பிக்காரன் ஏன் தான்ட்ட காரை பிடிங்கிட்டு போனா. இவன் ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட டூரிஸ்ட் கைட வேலை செஞ்சேன்னு சொன்னால அது எல்லாமே தான் தம்பி தான். இவன் தான் முழு கதைக்கும் காரண கருத்தான்னு புரிஞ்சுட்டு வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போக ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சான் திரும்பி போய் நான் சொல்றத கேளுங்கன்னு அவன் ஸ்டார்ட் பண்ணவுமே அவ எட்டி அவன் காலில் மிதிச்சுட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில தம்பி எழுந்திரிச்சதும் முத வேலையா அண்ணன்ட்ட பேசலான்னு போக அவன் நியூஸ் பேப்பர் திருப்பிட்டு இருப்பானா. அண்ணா என் மேல நீ கோமா இருக்கேன்னு தெரியும், ஆனா ஜூனா மேல கோபப்படாத. அவங்களுக்கு நீ தான் என் அண்ணங்கிறது தெரியாது, நாங்க சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஃப்ரெண்டுக்காக தான் அன்னைக்கு என் காரை திருடிட்டு போனியா? ஆமா நான் பண்ண அந்த காரியத்தினால தானே உங்களுக்கு பேப்பர் கல்யாணம் நடந்தது. பாரு நான் பண்ணி வச்ச கல்யாணத்தினாலதான் இப்போ ஜூனாக்கும் வீடு தேவைப்படுது, அப்படியே வீடையும் அவங்களுக்கு கொடுத்துருங்கிறான். சார் நான் நீ திரும்பி வந்ததும் மாறிட்டியோ நினைச்சேன், நீ இன்னும் மாறவே இல்ல. உனக்கு என்ன பார்த்தா விளையாட்டா தெரியுதாங்க? இல்லண்ணா எனக்கு நீனும் இப்பவும் பயந்தான், அதனாலதான் இந்த வீடு வேண்டாம் நம்ம ஃபேமிலி ஹவுஸ் எடுத்துக்கலான்னு நான் ஜூனா கிட்ட அப்பவே சொன்னேன். அவங்கதான் கேட்கல. சார் நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜாலி ஃபன்னுக்காக. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் நடிச்சிட்டு இருக்கிறது உனக்கு ஜாலியா இருக்கு. ஆமா நான் வீட்டுல பெரியவங்களுக்கு கல்யாணம்னா சின்ன பசங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருப்பாங்க. ஐ எம் ஹாப்பிங்கிறான். சார் நீ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல இதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்கா? ஒரு காரணமும் இல்ல. இப்போதைக்கு ஜூனா ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பியா இருப்பேன். இந்த வீடை கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க, நானும் ஹாப்பி ஆயிடுவேன். வீடு தானே ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கவும் இதுக்கு மேல இவன்ட்டு பேசுறதே வேஸ்ட்னு அண்ணக்காரங்க வந்து கோபத்துல எழுந்து போறதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.